ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற ஒரு பெண் இருந்தாள். அவள் மிகவும் நல்ல மனது. ஒரு நாள் மீனா பழைய கடையில் ஓர் அழகான கண்ணாடியை கண்டாள். அந்த கண்ணாடி வெறும் கண்ணாடி இல்லை, அது பேசக்கூடிய கண்ணாடி. மீனா அதை வீட்டிற்கு கொண்டு வந்தாள். முதல் நாளிலிருந்தே கண்ணாடி அவளிடம் பேசத் தொடங்கியது. மீனா, உன் இதயத்தில் உள்ள ஆசைகளை நான் கேட்க முடியும். நீ என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள் என்று கண்ணாடி சொன்னது. முதலில் மீனா சின்ன சின்ன ஆசைகளை கேட்டாள். புத்தகங்கள், மலர்கள், மழை. கண்ணாடி எல்லாம் அவளுக்கு தந்தது. ஆனால் தினங்கள் கடந்த பிறகு மீனாவுக்கு பேராசை வந்தது. நான் உலகின் மிகச் சிறந்தவளாக வேண்டும், அனைவரும் என்னை புகழ வேண்டும் என்று அவள் கேட்டாள். அந்த நேரத்தில் கண்ணாடி மெதுவாக சொன்னது, மீனா, உண்மையான மகிழ்ச்சி வெளியுலகில் கிடைக்காது, உன் இதயத்தில் தான் இருக்கிறது. பேராசை உன்னை அழிக்கலாம். மீனா அதை புரிந்து கொள்ளவில்லை. அவள் பேராசையை தொடர்ந்து விரும்பினாள். மெதுவாக கண்ணாடியின் ஒளி குறைந்தது. இறுதியில் கண்ணாடி முற்றிலும் அமைதி ஆகிவிட்டது. அப்போது தான் மீனா உணர்ந்தாள், கண்ணாடி பேசவில்லை, அது அவள் மனசே பேசிக்கொண்டிருந்தது. மீனா தன் தவறை புரிந்து கொண்டு மீண்டும் எளிமையாக வாழ ஆரம்பித்தாள். பிறகு அவள் மனதில் அமைதி வந்தது. இந்த கதையின் பாடம், நம்முடைய ஆசைகளை மதிக்க வேண்டும், ஆனால் பேராசை நம்மை அழிக்கும். நம் மனசு தான் நமக்கு துணை. இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.